நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் லில்லி என்ற ஒரு இளம்பெண் வாழ்ந்து வந்தாள். லில்லி தனது பொறுமையின்மைக்காக கிராமம் முழுவதும் அறியப்பட்டாள். அவள் எப்போதும் முடிவுகளை பார்க்கவும் முடிந்தவரை விரைவாக தனது இலக்குகளை அடையவும் மிகுந்த ஆர்வம் உடையவள். அவள் கிராமத்தின் வழியாக நடந்து கொண்டிருந்த போது ஒரு புத்திசாலி முதியவரை கண்டாள். முதியவரின் கண்கள் ஞானத்தால் பிரகாசித்தது மற்றும் லில்லி உடனடியாக அவரை நோக்கி இழுக்கப்பட்டாள். லில்லி முதியவரை அணுகி, மன்னிக்கவும் ஐயா, உங்கள் அமைதியான நடத்தையை நான் ரசிக்கிறேன். நீங்கள் எப்படி அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு கனிவாக புன்னகைத்த முதியவர் பக்கத்தில் இருந்த பீச் மரத்தை நோக்கி சைகை செய்தார். அன்பே, இந்த மரத்திலிருந்தே நான் பொறுமையின் ஆற்றலை கற்றுக்கொண்டேன். லில்லி குழப்பத்தில் பீச் மரத்தை பார்த்தாள். முதியவர் லில்லியை தன் அருகில் உட்கார வைத்து அவளிடம் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். லில்லி முதியவரின் கதையை உன்னிப்பாக கேட்டாள். இந்த பீச் மரம் பல வருடங்களுக்கு முன்பு இளம் விவசாயி ஒருவரால் நடப்பட்டது. சீக்கிரம் முடிவுகளை பார்க்க வேண்டும் என்று விவசாயி எவ்வளவு முயன்றும் மரம் காய்க்க மறுத்தது. விவசாயி கைவிடாமல் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் மரத்தை பராமரித்து வந்தார். காத்திருந்து பல பருவங்கள் கடந்த பிறகு மரம் பூத்த ருசியான பீச் பழங்களை விளைவித்தது. இந்த கிராம மக்கள் இதுவரை இவ்வளவு ருசியான பீச் பழங்களை ருசித்ததில்லை. ஒரு மரத்திற்கு இவ்வளவு ருசியான பீச் பழங்களை தருவதற்கு நேரமும் முயற்சியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறது. எப்படி விவசாயி மரத்தை பொறுமையாக பார்த்து அவரது பொறுமையின் பலனை பெற்றாரோ, அதுபோல நாமும் பொறுமையோடும் விடாமுயற்சியோடும் நம் கனவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். லில்லி தன் முன்னே இருந்த பீச் மரத்தை பார்த்தபடி முதியவரின் வார்த்தைகளை கேட்டு யோசித்தாள். திடீரென்று அவள் ஒரு அமைதியான உணர்வை உணர்ந்தாள். அந்த முதியவரின் ஞானத்தில் உள்ள உண்மையை அவள் அறிந்தாள். அன்று முதல் லில்லி பொறுமையின் சக்தியை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டாள். ஒவ்வொரு கணத்தையும் ரசிக்கவும் முயற்சியில் சரியான நேரத்தில் பலனை தரும் என்பதையும் அவள் மீது நம்பிக்கை கொள்ளவும் கற்றுக்கொண்டாள். லில்லிக்கு பொறுமை என்பது வெறும் நற்பண்பு அல்ல, அந்த ஞானியான முதியவரிடமிருந்து கற்றுக்கொண்டது விலைமதிப்பற்ற பாடம் என்பதையும் அறிந்தாள்.